அடடா அடடா, அப்பா, நீங்கள் இதில் என்ன தூக்கி கொண்டு வந்திருக்கிறீர்கள்? முழுவதும் சேற்றில் நனைந்திருக்கிறது. இவ்வளவு அழுக்கான வண்டியை யாராவது வீட்டிற்கு கொண்டு வருவார்களா? அடே என் மகளே, நான் இதை சேர் என்று நினைத்துக் கொண்டு வரவில்லை. நான் இதில் என்னுடைய கனவை பார்க்கிறேன். கனவா? இந்த உடைந்து போன சேற்றில் நிறைந்த வண்டி இந்த வீட்டின் ஒரு மூலையில் பல வருடங்களாக கிடந்து அழுகி கொண்டிருந்ததே. ஆம் என் மகளே, பல வருடங்களாக ஒரு மூலையில் கிடக்கிறது. எல்லோரும் இதை பழைய இரும்பு பொருள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு பழைய பொருளுக்கு பின்னாலும் ஒரு புதிய தொடக்கம் மறைந்திருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. நாளைக்கு தான் உன்னுடைய அம்மாவின் பிறந்த நாள். இந்த வண்டியை நன்றாக சுத்தம் செய்து உன்னுடைய அம்மாவுக்கு பரிசாக கொடுத்து விடலாம் என்று நினைக்கிறேன். தினமும் வெயிலில் நடந்து வேலைக்கு செல்கிறாள் அல்லவா? இனிமேல் அவள் நடந்து செல்ல வேண்டியதில்லை. இதை நான் அவ்வளவு நன்றாக சுத்தம் செய்து விடுவேன். உன்னுடைய அம்மா இதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியாகி விடுவாள். அப்பா, நீங்கள் எங்களை மிகவும் நன்றாக கவனித்துக் கொள்கிறீர்கள். ஆனால் அப்பா, நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் யாரும் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பதில்லை. ஏனென்றால் நாங்கள் ஏழைகள். இல்லை என் மகளே, அப்படியெல்லாம் இல்லை. ஏனென்றால் இன்று நம்முடைய காணொளியை பார்க்கும் நபரும் உன்னை போலவே தன்னுடைய அம்மாவை மிகவும் நேசிக்கிறார். அவர் நிச்சயமாக அந்த காணொளிக்கு விருப்பம் தெரிவிப்பார், நம்முடைய சேனலை பின்தொடர்வார். மேலும் கருத்துக்களில் தன்னுடைய அம்மா நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்ற ஒரு சிவப்பு இதய